Hi guys, morning இப்போ 7:16 ஆகுது. We are now in Kandy. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ரூம் டூர் காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் நேம் BPR Askiria. இங்கே வந்து பாத் டப் இல்லை. நான் பாத் டப் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இல்லை. எப்போவுமே எங்கேயாவது நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் அன்றைக்கி நைட் வந்து நல்லா பாத் டப்பில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பேன். பட் இங்கே இல்லை. ஆனால் எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருந்தது. நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னால் இங்கே அந்த G டைப் ப்ளக் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம D டைப் ப்ளக் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களால் எங்கள் ரூமில் சார்ஜே போட முடியல ஃபோனுக்கெலாம். ஆனால் நாங்கள் கீழே ரிசப்ஷனில் போய் சொன்னோம். அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. அங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் ஒரு D டைப் ப்ளக் இருந்திருக்கும் போல். அண்ட் அவங்களோட PCலையும் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியே இங்கே குறை சொல்லவே முடியாதுங்க. இங்கே இருக்க எல்லா மக்களும் அவ்வளோ லவ்லியாக பேசுகிறாங்க. நம்ம தமிழ் மக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி நல்லா பேசுனாங்க. நல்ல ஸ்வீட்டாக நம்மளை பார்த்து க்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அடிக்கடி காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. இந்த பால்கனி வியூ பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏர்லி மார்னிங் அந்த சன் ரைஸ் ஆகிட்டு இருந்ததா பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஹோட்டல்லே முடிச்சுட்டு இப்போ நம்ம நேராக கண்டியில் இருக்கிற ஜெம் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம். இப்போ நான் ஒரு வீடு காமிக்கிறேன். ஆப்டிக்கல்ஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்களேன். அதுதான் எம்ஜிஆரோட வீடா. எம்ஜிஆர் இங்கே தானே பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்தாங்க. ஸோ அவங்களோட வீடு தானே அது. நம்மளோட செகண்ட் டேயில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது ஷிஃபானி ஜுவல்லர்ஸ். கரெக்டாக ஒரு 8:52 கிட்டே நம்ம இந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த ஒரே ஷாப்பில் உங்களுக்கு தேவையான ப்ரெஷியஸ் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும். ஜுவல்லரியாகவும் கிடைக்கும். நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணோம். அது இந்த ரூம்குள்ளே தான் நடந்தது. என்ன ப்ரெசன்டேஷன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலோனில் இருக்கிற ஜெம்ஸ் பற்றியும், அதை எப்படி எடுக்கிறாங்க, அதோட ப்ராசஸ், அது எப்படி ஃபைனலாக வருது, அந்த சஃபையரோட கட்டு எல்லாத்த பற்றியும் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜெம்மோட ஹிஸ்ட்ரி பற்றியே இந்த ப்ரெசன்டேஷன் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது நான் கொஞ்சம் இலங்கையோட ரத்தினங்களை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஸ்ரீலங்காவை முன்னாடி ரத்தின தீபான் தான் அழைப்பாங்களாம். ரத்தினங்கள்னால நிரம்பி செழிச்சு போயிருந்த தீவுன்னு அர்த்தம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே, அந்த காலத்தில் இருந்தே போர்ச்சுகல், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அண்ட் அரப் ட்ரேடர்ஸ் எல்லாம் இலங்கைக்கு ரத்தினங்களை வாங்குறதுக்காகவே வருவாங்களாம். நீங்கள் எல்லாருமே இதை முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலோன் சஃபையர்ஸ். சிலோனோட நீலக்கலுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு ரொம்பவே அதிகங்க. உலக புகழ்பெற்ற மார்க்கோ போலவும் அவரோட குறிப்பில் இலங்கையில் தான் பெஸ்ட்டான சஃபையர்ஸும் டோப்பஸும் இருக்குன்னு எழுதியிருக்காராம். பெர்ஷியன் ட்ரேடர்ஸ்லேருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஸ்ரீலங்காவுக்கு இங்கே இருக்கிற ஜெம்ஸை வாங்குறதுக்காகவே இந்திய பெருங்கடலை கடந்து வருவாங்களாம். பிரின்சஸ் டயானாவோட என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு இல்லையா, அதுவும் சிலோன் சஃபையர் தான். இப்போது அந்த ரிங்கை அவங்களோட டாட்டர் இன் லா கேட் மிடில்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கும் அதுதான். உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சஃபையர்ஸோ ரூபீஸோ, ஏன்னா இங்கே குவாரண்டம் ஜெம்ஸும் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். லைக் ரூபி அண்ட் எமரால்ட்ஸும் நல்ல ஹை குவாலிட்டியில் வேறு லெவல் கலரில் கிடைக்குது. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை எனி சஃபையர்ஸ் ஆர் ரூபீஸ் ஆர் எமரால்ட்ஸ், நீங்கள் தாராளமாக ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஜெம் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்களேன், அந்த ரத்தினங்களை மைண்ட் பண்ணுவாங்களே, எடுப்பாங்களா, அவங்க எப்படிலாம் அதை எடுப்பாங்க அண்டு என்னென்ன பண்ணுவாங்க, அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் என்ன மாதிரி பாலிஷ் போடுவாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷனில் காமிச்சாங்க. ஸ்ரீலங்காலேயே ரத்தினபுரான்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த ஜெம் டெபாசிட் அதிகமாக இருக்குமா. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜெம்ஸையும் கையில் எடுத்துகிட்டு வந்து அதை எங்ககிட்ட கொடுத்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக காமிக்கிறேன். அதில் இருக்க கட்ஸையும் அதோட கலரையும் அதோட குவாலிட்டி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் அதில் ப்ளூ சஃபையர்ஸ், எல்லோ சஃபையர் இதெல்லாம் காமிக்கிறேன். ரூபி எமரால்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க ஷோ ஸ்டாப்பர், இலங்கையோட நீலக்கல். ரொம்ப சின்ன ஸ்டோனே ரேட் ரொம்ப அதிகங்க. நம்ம இந்தியாவில் ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்குகிறோம்னா அதில் பிங்க் கலரில், ரெட் கலரில், க்ரீன் கலர்லலாம் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரூபியோ எமரால்டோ கிடையாது. அது ஜஸ்ட் நார்மலான ஏடி ஸ்டோன்ஸ் தான். பிகாஸ்
இந்த ரூபி எமரால்ட் சஃபேர்ஸ்லாம் ரேட்டு கோல்டை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து ஸ்டோன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போய் இந்தியாவில் ஏதாவது ஜுவல் ஷாப்பில் கொடுத்து நம்மளோட ஓன் ஜுவல்லரியில் வைக்க சொன்னிங்கனாலுமே அது சிலோன் சஃபேரோ சிலோன் ரூபியோ சிலோன் எமரால்டோ தெரிஞ்சிச்சுன்னா அதை அவங்க எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இந்த ஃபேக்கான சஃபேர்ஸ் இருக்கும் இல்லையா, சிந்தட்டிக் சஃபேர்ஸ் அந்த மாதிரி மாற்றி வைப்பாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க இதோட வேல்யூ எவ்வளோன்னு. இப்படி நிறையா பேத்துக்கு நடந்திருக்கதா சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜுவல் ஷாப் அப்படி கிடையாது தான், ஆனாலும் நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். நம்ம நல்லா டீல் பேசி ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாங்க. பட் அது நம்ம டீல் பேசுகிறதுல தான் இருக்குது. நாங்களாம் ரொம்ப நேரமாக நின்று டீல் பேசிகிட்டு இருந்தோம் ரேட் கம்மி கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுக்கு. ஒரு 1.5 hours அங்கே ஜெம் ஃபேக்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 9:45 கிட்ட அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் இப்போ போக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் பொட்டானிக்கல் கார்டன் பெரதேனியா. வீடியோ ஸ்லோ மோஷனில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம வெஹிக்கிள் தான் அவ்வளோ ஸ்லோவாக போகுது. பட் இதுவும் நல்லதாங்க, ஆக்சிடெண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக நடக்காது இல்லையா. ஸோ இட்ஸ் ரியலி குட். ஆனால் என்னென்னா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு ரீச் ஆயாச்சு. முன்னாடியே எங்கள் கைடு எல்லாமே டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போய் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 minutes இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. பட் இந்த ஃப்ளாரா அண்ட் ஃபவுனா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களாம் இங்கே 1 week or 1 month கிட்டலாம் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்களாம். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய கார்டனுங்க, கிட்டத்தட்ட 147 acres பரப்பளவில் இருக்குது. எக்கச்சக்க மரங்கள், எக்கச்சக்க ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ்ன்னு என்னென்னமோ இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்ச்சிட்ஸ் தான். இங்கே ஆர்ச்சிட்ஸ்க்குனே தனியாக ரூமே இருக்குது. நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்டனில் ரொம்ப பார்க்க எக்ஸைட்டடாக இருந்தது ஆர்ச்சிட்ஸ் பூக்களை தான். லாஸ்ட்டாக நம்ம ஆர்ச்சிட் ஹவுஸ் போவோம், அங்கே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இங்கே நிறைய கலெக்ஷன் ஆஃப் கிராஸஸ், கார்டன் மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன, நானும் கொஞ்சம் என்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஷட்டில் சர்வீசஸும் இருக்குது. நடக்க முடியாதவங்க ஷட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் நடந்தே வந்துட்டோம், ஃபுல்லாக நடந்தே தான் சுற்றி பார்த்தோம். ஃபைனலி வி ஆர் இன் ஆர்ச்சிட் ஹவுஸ். இதை பார்க்க தாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ் இருந்தது. இங்கே வரவங்க மறக்காமல் இந்த ஆர்ச்சிட் ஹவுஸ்குள்ளே வந்து ஆர்ச்சிட் பூக்களை பார்த்துட்டு போங்க. இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த கார்டனுக்கு பக்கத்தில் தான் மகாவலி ரிவர் ஓடுது. இலங்கையோட நீளமான ஆறு அதுதான். 10:50 கிட்ட அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நுவாரா எலியா நோக்கி போயிட்டுருக்கோம். நுவாரா எலியா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன். சீ லெவல்லேருந்து 6200 feet மேலே இருக்குது. இப்போது நம்ம ரம்போட வில்லேஜில் இருக்கிற பக்தா ஹனுமான் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். ராமாயணம் ஸ்டோரியில் ஹனுமர் ஸ்ரீலங்காவுக்கு சீதையை தேடி வருவார் இல்லையா, அப்போது இந்த இடத்துல தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து சீதையை தேடினதா ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே டுக் சர்வீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இந்த டுக் இருக்குல்லையா ஆட்டோ, அதுலேருந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும். சும்மா 5 minutes, ஒரு 4 minutes அவ்வளோதான் வரும். அங்கே ஆட்டோவில் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றி எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக பிளான்ட்ஸு, செடி, இந்த மாதிரி மரம் இப்படி தான் இருக்கும். டுவெல் 37 கிட்ட நாங்கள் மேலே வந்துட்டோம். 12:34 கிட்ட தான் நாங்கள் அங்கே டுக் ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போது அந்த கோயிலுக்கு போகிற வழி தான் இது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ நீட்டாக, அழகாக இருந்தது அந்த இடமே பார்க்க. இதுதான் பக்த ஹனுமான் டெம்பிள். சுற்றி காடு தாங்க, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கே. அங்கே பூசாரி இருப்பாங்களே, அவங்கக்கிட்டேயும் கேட்டோம், இந்த கோவிலுக்கான ஹிஸ்ட்ரி கேட்டோம். அவங்களும் அதை தான் சொன்னாங்க. ஹனுமர் ஸ்ரீலங்காவுக்கு வந்தபோது ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து சீதையை தேடி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அங்கே கோவில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் எங்களுக்கு லன்ச் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேவே நல்லா சாப்பிட்டுட்டு, நம்ம தமிழ் ஆட்கள் தான் இருந்தாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான் நல்லா இருந்தது ஃபுட். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அங்கே வெளியில் வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க வியூ. இங்கேருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
தண்ணி விழுந்து விழுந்து நீர்வீழ்ச்சியா போகும். இப்போ நாம் ரம்போடா வில்லேஜ்லேருந்து டேம்ரோ டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம். மிகப்பெரிய டீ பிளான்டேஷன் அது. அங்கே ஃபேக்ட்ரியிலேயே டீ லான்ச்சும் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 2:20க்கு நம்ம டேம்ரோ டீ ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். உள்ளே போய் டீ லீவ்ஸ் பறிக்கிறதுலேருந்து அங்கே நடக்கிற எல்லா ப்ராசஸும், ஃபேக்ட்ரியில் நடக்கிற எல்லா ப்ராசஸும் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இங்கே வர எல்லா டூரிஸ்ட்டுக்குமே இங்கே ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டீ லீவ்ஸை எப்படி பறிக்கணும், என்ன மாதிரி டீ லீவ்ஸை பறிக்கணும், அங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அங்கே அந்த சிஸ்டர் அதை தான் நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் டீ, பிளாக் டீ, ஒயிட் டீ இருக்குது. க்ரீன் டீ, பிளாக் டீ வந்து ஒரே மரம், செய்கிற முறை வேற. ஒயிட் டீ வந்து இன்னொரு மரம், செய்கிற முறை வேற. ஸோ ஒயிட் டீக்கு வந்து நாங்கள் இந்த குருத்தை தான் பாவிப்போம். க்ரீன் டீக்கு ஒரு இலை, பிளாக் டீக்கு இது எல்லாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நாங்கள் 10,000 கிலோகிராம் கொழுந்து பறிக்கிறோம். இப்படி பறிக்கிற கொழுந்து தான் முதல்ல இதுக்குள்ளே போடுவோம். அந்த லீவ்ஸ் வந்து அப்படி தான் வரும் கன்வே பெல்ட்டால். ஒரு சப்புக்கு எங்களுக்கு 2000 kgs தேயிலை போடலாம். போட்டால் இந்த தேயிலை 12 ஹவர்ஸ்க்கு ட்ரை ஆகும். முன்னாடி பெரிய ஃபேன் இருக்கு. ப்ரௌன் கலர் வந்து இந்த நாறு, பிளாக் கலர் வந்து தேயிலை. இந்த ப்ராசஸுக்கு பிறகு உள்ளுக்குள்ள மெஷின்குள்ள நாங்கள் தேயிலையை போட்டு நாரையும் ஸ்டெம்ஸையும் செப்பரேட் பண்ணி எடுத்துடுவோம். சரியா? லீவ்ஸையும் ஸ்டெம்ஸையும் மெஷினால செப்பரேட் பண்ணி எடுத்துடுவோம். ஓகே, வா. அக்கா சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக, அவ்வளோ பொறுமையாக நின்று எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிறது. அவங்க கூட சேர்ந்து அந்த ஸ்ரீலங்கன் சாரியில் ஒரு பிக்சரும் எடுத்துகிட்டு நாங்கள் டீ லான்ச்சுக்கு போயிட்டோம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீஸ். இங்கே இருக்கிற எல்லா டீஸையுமே நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நமக்கு டீயும் குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுன்ற டீயை நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம். நானும் அங்கே நல்லா டீ குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான வியூவையும் நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் யாராவது டேம்ரோ டீ ஃபேக்ட்ரி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 45 மினிட்ஸ் கிட்டக்க நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நுவாராலியா போயிட்டுருக்கோம். மேலே அங்கங்கே வீடுகளாக தெரியும். அவங்க எல்லாருமே டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க தான். இவங்கள தான் மலையக தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ் பீரியடில் இன்டென்டிவ் லேபர்ஸாக நுவாராலியாவுக்கு கூட்டிகிட்டு வரப்பட்டவங்க. இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. டீ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற 2-3 அக்காங்க கிட்ட பேசினோம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செகண்ட் டேக்கான பிளான் அவ்வளோதாங்க எங்களுக்கு முடிஞ்சுது. எங்கள் கைடு போட்டு கொடுத்த பிளான் இப்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நாங்கள் 3:30 கிட்ட நாங்கள் மேலே நுவாராலியா போயிட்டோம். ஹோட்டலுக்கு போய் சும்மா தான் உட்காரணும். அதனால் எங்கள் கைடு என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு மடம் மாதிரி இருக்குது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போகிற வழியில் அந்த கோவில் இருந்துச்சு போல். அது அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்திருப்போம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். 4:50 போல் நம்ம நுவாராலியாவில் நைட் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் நேம் சிங்கிள் ட்ரீ மவுண்ட். நம்மளோட பிளான் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டுருப்போம். ஸோ 1 டே 1 நைட் மட்டும்தான் நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 4 to 5 days நுவாராலியா பிளான் பண்ணுறீங்கன்னா அங்கே காட்டேஜஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இந்த ஹோட்டலோட டைனிங் ஏரியா. எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது.
இது எங்கள் பால்கனி வியூ. ஒரு 6:20 போல் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஊரை போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் எதுவுமே சுற்றி பார்க்குற மாதிரி அங்கே இல்லை. ஸோ சும்மா அப்படியே நடந்து போய் மக்கள் அங்கே எப்படி வாழ்கிறாங்க, அங்கே கடைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் ஹோட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு மார்ட் மாதிரி இருந்தது. அங்கே போய் விலைவாசிலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம். பிகாஸ் நாங்கள் அங்கே டீ ஃபேக்ட்ரியில் இருக்கிற போது நிறையா பேர் அதை தான் புலம்புனாங்களா. ஸோ நாங்கள் அங்கே போய் பார்க்க போனோம். எல்லாமே விலை அதிகம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் எக்ஸ்ட்ரீமான எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தென் அங்கே கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபுட்டும் அங்கே சூப்பராக இருந்ததா. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமாக கதை பேசிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அவ்வளோ ஸ்வீட்டுங்க. உண்மையாகவே இந்த ஹோட்டல்லையும் அப்படி தான். ஹாஸ்பிட்டாலிட்டியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. 8:50 கிட்ட நான் என்னோடய ரூமுக்கு தூங்க வந்துட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கு நான் இந்த ரூமை சுற்றி காமிக்கிறேன். ஷவர் ஏரியா, டாய்லெட். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கேயும் பாத்டப் இல்லை. அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்தால் ஒரு நல்ல நீட்டான ரூம். செகண்ட் டே இன் ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்ததை விட அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசினது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாரையும் நான் தேர்ட் டே இன் ஸ்ரீலங்கா vlogல வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.